ரஜினி லோகேஷ் கனகராஜ் காம்பினேஷனில் வந்திருக்கும் கூலி படம் எப்படி இருந்துச்சு, எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. துறைமுக மாஃபியா தலைவர் சைமன் நாகார்ஜுனா, அவனுக்காக வேலை செய்யும் ரகசிய கொலைக்காரன் தயால், சௌபின் ஷாகிர், அவர்களால் பாதிக்கப்படும் ராஜசேகர் குடும்பம் மற்றும் அவர்களை காப்பாற்ற வரும் தேவா, ரஜினிகாந்த். இதுதான் கூலியின் மையக்கதை. இதில் அமீர்கான், ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் வந்துள்ளனர். பாசிட்டிவ்: ரஜினியின் ஸ்டைலிஷ் தோற்றம், வசனங்கள் அனிருத் இசையுடன் கூட்டி ரசிகர்களை பரவசப்படுத்தியிருக்கிறது. சௌபின் ஷாகிர் தன் நடிப்பால் கதையின் உண்மையான நாயகனாக திகழ்கிறார். தொழில்நுட்ப ரீதியாக ஒளிப்பதிவு, பிஜிஎம், ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆல் டாப் நாச். நெகட்டிவ்ஸ்: வழக்கமான ஒரு கதைதான். எமோஷனல் கனெக்ட் குறைவாகவே உள்ளது. நாகார்ஜுனாவின் வில்லன் கதாபாத்திரத்திற்கு டெப்த் இல்லாதது சிறிய குறை. முடிவு: ரஜினி ரசிகர்களுக்கு இது ஒரு விசில் பாட்டு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் அளவுக்கு முழு பஞ்ச் கொடுக்காததால் மற்றவர்களுக்கு ஒரு குறைந்த அளவிலான திருப்தி மட்டுமே கிடைக்கக்கூடும். படம் ஒரு பக்காவான கமர்ஷியல் என்டர்டைனர் என்றாலும் அவரது முந்தைய படங்களுடன் ஒப்பிட்டால் சிறிய தடுமாற்றம் போல் தெரிகிறது. மதிப்பீடு 5க்கு 3 கொடுக்கலாம்.